ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சமியாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சமியாஸ் கிச்சனில் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் கலரி ஸ்டைலில் ஒரு சூப்பரான சிக்கன் கறி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த கலரி ஸ்டைல் சிக்கன் கறி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கலரி சிக்கன் கறி செய்கிறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கலாம். பேன் ஹீட் ஆனதும் இதில் 1/4 கப் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நெய் ரெண்டுமே நல்லா சூடானதும் 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கொஞ்சம் நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த வெங்காயம் கொஞ்சம் லைட்டான ஒரு ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கும் போதே இது கூட 2 பச்சை மிளகாயும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வந்ததும் இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கம்மியாகவோ அதிகமாகவோ சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மிளகாய்த்தூள் இந்த எண்ணெயிலையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் மிளகாய்த்தூள் கரிஞ்சு போகாமல் இருக்கும். மிளகாய்த்தூளை இந்த மாதிரி எண்ணெயிலையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடும்போது இந்த சிக்கன் கறிக்கு நல்ல ஒரு கலர் கிடைக்கும். மிளகாய்த்தூள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற 2 தக்காளி பழம் சேர்த்துட்டு இந்த தக்காளி பழம் நல்லா ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். ஸோ தக்காளி பழம் இந்த அளவுக்கு நல்லா ஸ்மாஷ் ஆனதும் இதில் நம்ம நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் 3/4 கிலோ அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது கூடவே இந்த சிக்கன் கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இப்போ இந்த சிக்கன் அந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சிக்கன் பீசஸ் எல்லாத்தையுமே இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் இதில் 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், 1 டீஸ்பூன் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் அந்த சிக்கனோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ சிக்கன் வேக வைக்கிறதுக்காக இதில் 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கையும் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கப்புறமா இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்புறம் சிக்கன்லேருந்தே தண்ணி விடும் அப்படிங்கிறதுக்காக நான் இப்போதைக்கு 1 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம பார்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த சிக்கனை நல்லா குக் பண்ணிக்கலாம். சிக்கன் குக் ஆகிற டைமில் இந்த சிக்கனில் சேர்க்கறதுக்காக நம்ம ஒரு பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 கப் தேங்காய், 1/2 டேபிள் ஸ்பூன் கசகசா, 6 முந்திரி பருப்பு, 7 பாதாம் ஸ்கின்லாம் ரிமூவ் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. அப்புறம் இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இது நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இதை தனியாக எடுத்து வச்சுடுங்க. அப்புறம் கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த சிக்கன் கொஞ்சம் நல்லா வெந்து வந்திருக்கு. இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டு சேர்க்கும் போதே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி தேவைப்பட்டால் இதிலே நீங்கள் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்த்துடாதீங்க. ஏன்னா அந்த கிரேவி ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது, கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா மறுபடியும் இதை மூடி வச்சுட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ்க்கு நம்ம குக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்மளோட சிக்கன் நல்லா சாஃப்டாக சூப்பராக வெந்து வந்திருக்கு. அவ்வளோதான், இப்போ நமக்கு கலரி ஸ்டைல் சிக்கன் கறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஃபைனலாக உங்களுக்கு தேவைப்பட்டால் இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தலை சேர்த்து மிக்ஸ் பண்ணி இறக்கி வச்சுடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம செஞ்ச இந்த கலரி ஸ்டைல் சிக்கன் கறி இடியாப்பம், பரோட்டா, சப்பாத்தி, ஒயிட் ரைஸ், கீ ரைஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்லேயும் இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்மளோட சமியாஸ் கிச்சனில் பார்த்த இந்த கலரி ஸ்டைல் சிக்கன் கறி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதே மாதிரி இதை செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருந்துச்சுன்னா உங்களோட ஃபீட்பேக்ஸ் மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
சொல்லுங்கள். அண்ட் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.